गाइस இன்னைக்கு vlog வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம், சிவனேசன் வீட்டுக்கு. வாங்க vlog பார்க்கலாம். வாங்கஜி பாத்தீங்களா ஜி, மொட்டை மாடி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ஜி. இருக்கா இங்க இருக்கா? அவர் என்ன முழிச்சிட்டு நிக்கிறாரு, என்ன கதை? ஜி கிரியில ஒரு இடம் இருக்கான்னு கேட்டிருக்கேன். அவன் வரும்போது அவன் என்ன சொல்லியிருக்கான், இடமே இல்லை அப்படின்ட்டான். நாங்க வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கோம், அது வந்து மலைப்பாங்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இடம் இருக்கா இல்லையா? இங்க இப்ப பார்த்தா தெரியல, அந்த இடத்துக்கு வச்சு 4 பேர் விளையாட இருக்கு. இந்த இடம் போதாதான் பாத்துக்கு இவ்வளவு இடம் இருக்கு. சார் கேரம் போர்டு விளையாடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கு. கேரம் போர்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஜி என்ன ஜி எண்ணிட்டு இருக்கீங்க? இந்த இடத்தோட மதிப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம். விஞ்ஞானியா ஜி நீங்க? விஞ்ஞானிலாம் இல்லை ஜி, சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜா? ஆமா ஜி. சரி இப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க? 25 இருக்குங்கிறான் அவன். 40ங்கிறான். 40 வாய்ப்பு இல்லை. 25ல கூட தான் இருக்கும். என்னது? கரூருக்கு மிக அருகில், கண்ணு கட்டி தூரத்தில் கரூர். நான் ஒரு 5 வருஷத்துல 1 crore போயிருந்துச்சு. 1 crore? ஆமா ஜி. 1 crore எத்தனை ஜீரோ ஜி? ஒரு 7 0 ஜி. 7 தானா? 7 0 ஒன்னோட சேர்த்து 8 டிஜிட். ஜி ரெண்டாவது மைனஸ் போட்டீங்க. ஆல்ரெடி ஒரு மைனஸ் கரெக்ட்ல ஜி. ஜி ஃபர்ஸ்ட் மைனஸ்க்கு ஒரு காயின், ரெண்டாவது மைனஸ்க்கு 2 காயின். அப்படியே இல்ல, எத்தனை தடவை போட்டாலும் ஒரே ஜி. ஆமா தாங்க ஜி. அப்பனா சரி, அப்ப இந்த வெச்சிட்டு நான் விளையாடலாமா? அப்புறம் நீங்க 3 காயின். ஆமா ஜி. அதெல்லாம் இல்ல, ஒரு தடவை தான் ஒரே. இல்ல ஜி, ஃபர்ஸ்ட் மைனஸ்க்கு ஒரு காயின், ரெண்டாவது மைனஸ்க்கு 2 காயின். எத்தனை மைனஸ்? அப்பனா அது மூணாவது மைனஸ். 3 காயின் வைங்க. நான் கூட மறந்துட்டேன். ஒரு போடதான் ஜி. ஆமா தாங்க. கிளியே கிளியே நீ பொத்திட்டு உட்கார்ற. நான் நல்லா விளையாடுறேன்னு சொல்றீங்களா? எங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா நான் தான் இருக்கிற மொக்கையா விளையாடுறாளு. என்னைய வந்து நீங்க ஒத்துக்கிறேன் ஜி. உங்க ஃபேமிலி வந்து கேரம் போர்டுல சாம்பியன் ஃபேமிலின்னு ஒத்துக்கிறேன். அப்படி எல்லாம் இல்ல ஜி. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்காக போயிட்டு அவங்க தாத்தா தான் விளையாண்டுருக்காரு கேரம் போர்டு. அடிச்சிட்டாப்பா. ஒண்ணு இனிமேல் எண்ணிக்கிட்டே இருங்க ஜி. 1 2 3 9 வரைக்கும் அடிங்க அடிச்சு காமிங்க ஜி. இது என்ன புதுசா ஒரு பவுடரு? கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் ஜி. அப்படியே மறந்துட்டு 4 மூலையில போகுமா? இப்படி அப்படியே திருப்பி வேண்டியது. அப்படியே மிளகு ஜி. அப்படியே லைட்டா போட்டு நான் பெயிண்ட தாண்டா எடுக்க சொன்னேன், உசுர எடுக்க சொல்ல உள்ள சுரண்டுங்க. ஓடே 3000 வரும். பஞ்சு மட்டும் பஞ்சு. ஃபர்ஸ்ட் யார் அடிக்கிறீங்க? என்ன கலர் உங்களுக்கு? அது நம்ம அடிச்சதுக்கு அப்புறம் தான். அதெல்லாம் தேவையில்லை, கலர்லாம் கலர் சோலாவே போட்டுக்கலாம். டீம் எதுக்கு? யாரும் டீம்ல சோலா போட்டுக்கலாம். சோளம் போட்டு எப்படி யாரு என்ன கை அடிக்கிறாங்களோ அது உங்களுக்கு. ஆமா, அதெல்லாம் ரொம்ப லென்த்தியா போர்டு பழகிறாரு சோலா ஆடுவோம். போர்டு பார்த்துட்டேங்க, கண்ணால பார்த்துட்டீங்க பாருங்க. யார் ஃபர்ஸ்ட் எந்த கை அடிக்கிறோமோ அவங்க டீமுக்கு அது. ஓகேவா? அதான் மேட்ச். என்ன அப்படியா? கை களைச்சு விட்றாவா அவங்க காயினாது. சொன்னாதான் ஜி போக மாட்டேங்குது, சொல்லேனா கூட. நீங்க குறி வச்சு அடிச்சா போகாதுன்னு நினைக்கிறேன் ஜி. கன்ஃபியூஷன்ல இருக்கா. பிளாக்கப் போட்டிருப்பான் நேரா. என்ன 25 வயசா? ஆமா ஜி. எப்ப எல்லாம் பார்த்து என்ன 24 25 எங்க அடிக்கிறது ஒண்ணுமே இல்லையே போர்டுல. எவ்வளவு வெள்ளம் இருக்கு போடுவாங்க. சொன்னேன்ல அடிங்க. ஸோ நானும் சிவனேசன் ஒரு டீமு, ஆதமும் சுரேஷ் ஒரு டீம். வேறு டக்குன்னு மறந்துருச்சு ஃப்ளோவில், மனுஷங்க. இப்போ ஏதோ குருவி முட்டையோ பள்ளி முட்டையோட கிடந்துச்சு. சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது எடுத்துச்சு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். இதெல்லாம் பவுடர் போட்டு தான் நல்லா இதுதான் அந்த பள்ளி முட்டையை என்ன பண்ணுறது. இங்க பாருங்களேன், போர்ட்ல இருந்து ஸ்ட்ரைக்கர் வெளியே போய் எங்கேயா பாத்திருக்கீங்களா? இங்க ஸ்ட்ரைக்கர் வெளியே போகுது, காயின் உள்ளதா இருக்கு. அவ்வளவு வெறி. இவருதான் அந்த பிளேயர்.
சாமி பொறுமை பொறுமை. வெளியே போயிருச்சு. கேமா ஸ்டார்ட் பண்ண போறோம். பிக்சரு, தண்ணி பாட்டில், ஒரு திறந்த காத்தடியில் நாங்க விளையாட போறோம். போனீங்களா? போனவே ஆனா சொல்லவே இல்லை. அவன் தான் சொன்னான், சுரேஷ் சொன்னா தான் இன்னைக்கு நான் போறேன், நாளைக்கு வந்து அவனை கூப்பிட்டு போகணும் அப்படின்னா. சுரேஷ் நாளைக்கு வந்துடுவான், நம்ம இன்னைக்கே போயிட்டு அப்படின்னா. உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது. சூப்பர் கேர்ள்னு ஒரு படம் இருந்துச்சு, அந்த படத்துக்கு அங்க கூட்டு போய் தூங்கிட்டாங்க. கிராமத்து படம் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு மயாண்டி குடும்பத்தார் மாதிரி பார்ப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம சிவனேசன் ஒரு தான் வந்துருவான். போயிட்டு போயிருக்கணும். மற்ற நீட்டாக இருக்கும். அது தெரியுது. சுரேஷ் டீ எப்படி இருக்கு? டீ வந்து இஞ்சி, ஏலக்காய், துளசி, அதிமதுரம் ஆகிய அனைத்து வகையான போட்டு செஞ்சிருக்கு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு.